வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. நம்ம நிறைய ஸ்டோரிஸ் ரொம்ப எமோஷ்னலாக பாண்டிங்காக மனுஷங்களோட மனசை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கதை படித்தேன். சுஜாதா அவர்களோட ஒரு துப்பறியும் நாவல் நைலான் கயிறு அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி. அது ஒரு 2 பாகமாக இருக்க புத்தகம். அதில் நிறைய இந்த மாதிரி துப்பறியும் ஸ்டோரிகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு சின்ன கதை, சிறிய கதை. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என் மனசையும் தொட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறது இந்த கதையோட முடிவில் உங்களுக்கு தெரியும். இப்போ கதையோட ஆரம்பம் இந்த கதை மும்பையில் நடக்குது. 1970களில் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அந்த ஏரியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இங்கே ஒரு பாடி இருக்குது சார் அப்படின்னு. இந்த மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அன்னைக்கு இன்ஸ்பெக்டராக இருந்தவர் மாதவன் அப்படின்றவர். அவர் இன்னொரு 10 நாள் 20 நாளில் ரிட்டையர் ஆக போகிறார். அவரோட பதவி காலமே இன்னொரு 20 நாள் தான் வச்சுக்கோங்களேன். அவருக்கு அன்றைக்கி ஃபோன் வருது. அவர் நினைக்கிறாரு, இந்த போலீஸ் தொழிலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிறவருக்கு எவ்வளவு மரணங்களை பார்த்துட்டோம், இன்றைக்கும் ஒரு மரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நடந்து போகிறாரு. ஜீப்பில் ஏறுறாரு. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு, அந்த ஸ்பாட்டுன்னு சொல்கிற ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க போலீஸ்காரங்கெல்லாம் உள்ளே வந்தோன்னே கீழே நிற்கிற ஆட்கள் கிட்ட கேட்குறாரு. கீழே ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அவங்க மேலே ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இத்தனாவது ஃப்ளோரில் தான் அவர் இறந்து போயிருக்காருன்னு. உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு இறந்து போனவரோட உடம்பு கிடக்குது. இப்போது அவங்களுக்கு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த ஒரே ஒரு மனுஷன் தான் இறந்து போயிருக்காரு. இந்த கொலைக்கான எந்த ஒரு தடயமும் அந்த வீட்டில் கிடைக்கல. அவங்களும் கைரேகையை வச்சு தேடி பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு க்ளூ, கொலை பண்ண விட்டுட்டு போயிடுவான்னு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு எந்த விவரமும் கிடைக்கல. சரி, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவர் மாதவனுக்கு அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ், மேல் அதிகாரிக்கிட்டேருந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி வருது. நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க, உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் பேசாமல் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு. அதை அவரோட மனசுக்குள்ளே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு. இத்தனை வருஷமாக நான் போலீஸ் துறையில், காவல்துறையில் ரொம்ப 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 கண்ணியமாக நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் இதை முடிக்க முடியாதா, இந்த கேஸை முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நிறைய விதமாக யோசிச்சுக்கிறாரு. சரி, இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அவங்க வீட்டுக்குள்ளே போய் என்னென்னமோ பண்ணி தேடுறாரு. அப்போ அவருக்கு இந்த இறந்து போனவரோட அலமாரியிலேருந்து ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி எடுக்கும்போது அதுக்கு கீழே இன்னொரு சின்ன டைரியும் ஒன்று கிடைக்குது. இப்போது அந்த முதல் டைரி கிடைச்சது இல்லையா, இப்போது 1970களில் யார்கிட்டையும் மொபைல் கிடையாது. ஸோ எல்லாரும் அப்போ ஃபோன் நம்பர்லாம் டைரியில் தான் குறித்து வைப்பாங்க. அப்போ அந்த போலீஸ்காரருக்கு பார்க்குறாரு, ஒரு 6 நம்பர் இருக்குது. அதில் 6 நம்பர் பார்த்துட்டு ஒரு நம்பருக்காக கால் பண்ணி பேசுகிறாங்க. இறந்து போனவரோட பேரை சொல்லி கால் பண்ணி பேசுகிறாங்க. முதல்ல ஒரு 4 நம்பர் கரெக்டாக பேசினாங்க. இந்த மாதிரி அவரோட நண்பர்னு சொன்னாங்க. ஆமாம், அவர் இறந்துட்டாரு, நாங்கள் கேள்விப்பட்டோம், வருத்தப்படுறோன்னு சொன்னாங்க. இவருக்கு அது திருப்தியாக இருந்துச்சு. இப்போது ஒரு 5வது நம்பருக்கு கால் பண்ணுறாரு. 5வது நம்பருக்கு கால் பண்ணும்போது அது ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி இந்த மரப்பலகைகள்லாம் செய்கிற ஃபேக்ட்ரி. அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு, இந்த நம்பர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, இது எங்கள் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸில் இருக்க ஃபோன் நம்பரு, இது எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த போலீஸ்காருக்கு மறுபடியும் அந்த ஃபேக்ட்ரிக்காரன் மேலே தான் டவுட் இருக்குது. மற்றவங்க எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசிட்டாங்க. இவன் தான் கொலையாளியாக இருப்பானோ, இவன் நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறானோ, சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர் இறந்து போயிருக்காரு, அவர்கிட்ட நீ ஏன் ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் போயிருக்கணும்? ஏன்னா போலீஸ் பல கோணங்களில் சந்தேகத்தை வர வச்சு அதுக்கான விடை தேடுவாங்க இல்லையா. ஸோ மறுபடியும் அவருக்கு அவர் மேலே தான் சந்தேகம் வருது. இந்த மாதவன் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு, அவர்கிட்ட பேசுகிறாரு, துருவி கேள்வி கேட்குறாரு, என்னென்னமோ நடக்குது. இதுலேயே ஒரு 10 நாட்கள் ஓடிடுது. இன்னமும் அவங்களுக்கு எந்த ஒரு விடையும் தெரியலை. இதுக்கு மேலே அந்த கேஸ் மூவும் ஆக மாட்டேங்குது. வேறு எந்த க்ளூவுமே அந்த வீட்டில் இல்லை. அந்த குட்டியாக ஒரு டைரி எடுத்தாங்கன்னு சொன்னால அதில் அவருக்கு நெருக்கமானவர்கள், பர்சனல் நம்பர்ஸ் இருக்குது, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாரு. ஆனால் இவருக்கு இப்போ வரைக்கும் அடுத்த கட்டமாக இந்த கேஸில் என்ன பண்ணுறது, இந்த வழக்கில் என்ன எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு முடிவு அவருக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறாரு. சரி, ஓகே, நம்ம ஒரு அமைதியான இடத்துக்கு போய் இதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஓரமாக போய் உட்காந்துட்டார் மனுஷன். உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு பொறுமையாக அவரோட மனசுக்கிட்ட அவரே பேசுகிறாரு. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, நான் எப்படியாவது இந்த கேஸை முடிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப ஆழ்ந்து எனக்கு ஒரு விடை கொடுங்க இறைவா அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி அமைதியாக யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவர் பின்னாடி எங்கேயோ தூரத்தில், பீச்சில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எங்கேயோ தூரத்தில் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அமைதியாக இருக்கும் போது தான் நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களோட பேச்சு சத்தங்கள் காதில் விழும். இதுதான் நிதர்சனம் இல்லைங்களா. ஸோ இப்போ அவங்க 2 பேரோட பேசுகிற சவுண்ட் இவருக்கு கேட்குது. அதில் முதல் ஆள் சொல்கிறாரு, முந்தா நாள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடா, நம்பர் 7 நம்பர் 7ன்னு.
நானும் அதை நம்பி நம்பர் 7ஆம் நம்பர் குதிரையில் பணம் கட்டினேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு. இப்போ அந்த இன்னொரு ஆள் சொல்கிறாரு, அப்போ உனக்கு கனவு வந்தது பொய்யா இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எனக்கு கனவு வந்தது கரெக்டு தான், ஆனால் அன்னைக்கு நடந்த குதிரை பந்தயத்தில் சென்னையில் நடந்த 7ஆம் நம்பர் குதிரை ஜெயிக்கலை, பெங்களூரில் நடந்த குதிரை பந்தயத்தில் 7ஆம் நம்பர் குதிரை ஜெயிச்சிருக்கு. சொல்லப்போனால் இங்கே சென்னையில் நடந்ததை விட பெங்களூரில் நடந்த பந்தயத்தில் பண மதிப்பும் அதிகம், நான் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவர் பேசிட்டு இருக்காரு. இது ஒரு சாதாரண உரையாடல் 2 நண்பர்களுக்கிடையே அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த உரையாடல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் மாதவனுக்கு அவரோட மனசில் ஒரு சின்ன ஒளி வருது. அந்த காலத்தில் 1970களில் ஒரே லேண்ட்லைன் நம்பர் இந்தியா ஃபுல்லாக இருக்கும், ஆனால் முன்னாடி போடுற கோட் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும், டிஸ்ட்ரிக்க்கு தகுந்த மாதிரி, ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் அவர் யோசிக்கிறார், ஆக நம்ம எடுத்த நம்பர் கரெக்ட், ஆனால் மேபி வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால், வேறு ஸ்டேட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு டிஸ்ட்ரிக்ட் நம்பர் போட்டு, வேறு ஸ்டேட் நம்பர் போட்டு அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. அப்படி எல்லாருக்கும் கால் பண்ணும்போது எல்லாத்துலேருந்தும் அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஒரே ஒரு நம்பர்லேருந்து மட்டும் இவங்க ஃபோன் பண்ணி நான் இறந்து போனவர் பேரை சொல்லி அவரோட வீட்டிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எதிர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் பேசுகிற நபர் சொல்கிறாரு, என்ன அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே கொலையாளி அங்கே தான் இருக்கான், இதுதான் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த வழக்கை ஒரு வழியாக அவர் முடிச்சிடுறாரு. இது ஒரு சின்ன லாஜிக்கான கதை தான், ஆனால் அந்த கதையோட உள் ஆழத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போதோ இல்லை அடுத்த நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தெரியாத போகிறோம், மனசை அமைதியாக வச்சு கொஞ்ச நேரம் யோசிக்கணும். நம்ம மனசுக்கு எப்போவுமே ஒரு பவர் இருக்கும். நம்ம ரொம்ப அமைதியாக இருந்து நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேள்விக்கான விடை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எல்லா நேரமும் ரொம்ப சத்தத்தோட போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காத ப்ராப்ளம் வரப்போ ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருந்தோம்னா அதுக்கான விடை நம்மக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சுஜாதா ரொம்ப அழகாக சொன்னார். இந்த கதையை படித்தோன்னே உங்ககிட்டலாம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள், தொடர்கதைகள், கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோட வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.